அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபனல் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபனல் ட்ராப்போட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவசாயத்தில் அதிகப்படியான பயிர்களுக்கு நம்ம இந்த ஃபனல் ட்ராப்பை பயன்படுத்தலாம். இப்போ நெல்லில் இருக்க குருத்துப்பூச்சி, அதே மாதிரி மிளகாயில் இருக்க காய்ப்புழு, அது மட்டும் இல்லாமல் காட்டனில் பயன்படுத்தலாம். தக்காளியில் இருக்க தண்டு துளைப்பான், இந்த மாதிரி அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபனல் ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அடியில் வந்து இந்த கவரை கட்டி விட்டுடணும். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லூர் வந்து ஒருத்துக்கும் ஒரு லூர் மாறும். இப்போ நம்ம மிளகாய்க்கு அப்படின்னா ஹெலி லூர் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் பயன்படுத்தினீங்கன்னா ஃபால் லூர் பயன்படுத்தணும். தக்காளி அந்த ஃபோடோ லூர் பயன்படுத்தணும். நெல் வயலில் குருத்து பூச்சிக்காக ஸ்கிப்போ லூர் பயன்படுத்தணும். இந்த லூரை வந்து நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் பயன்படுத்தும் பொழுது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்போவில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. இந்த இணக்கவர்ச்சி பொறியை அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 6லேருந்து 10 அளவில் நீங்கள் பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பூச்சிகளோட தாய்ப்பூச்சிகளை வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறதால அது முட்டையிடாது. முட்டையிலேருந்து புழு வராது. புழுலேருந்து கூட்டுப்புழு ஸ்டேஜ் போய் மறுபடியும் தாய்ப்பூச்சி வராது. இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் தாய்ப்பூச்சிகளை பிடிக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான பயன்கள் ஏற்படும். இதனால் நீங்கள் வாரமோ இப்போ நிறைய விவசாயிகள் வந்து வாரம் வந்து ரசாயனம் தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன் இதில் வராது. உங்களுக்கு கண்டிப்பாக செலவுகள் குறையும். ஸோ இதுதான் இந்த இணக்கவர்ச்சி பொறியோட நன்மைகள். இந்த இணக்கவர்ச்சி பொறி எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வைக்கிற அந்த இணக்கவர்ச்சி பொறியோட மாத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூச்சிகளோட வாசனைகள் இருக்கும். அதனால் அந்த தோட்டத்தில் இருக்க ஆண் பூச்சிகள் கவர்ந்திருக்கப்பட்டு அதை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். இந்த லூரில் பிடிச்சிறதால ஆண் பூச்சிகள் இறந்து போயிடும். ஆண் பூச்சிகள் இறந்ததால் இனப்பெருக்கம் நடக்காமல் தடுக்குது. இதுதான் இந்த இணக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தும் மெத்தடு. இப்போ நம்ம மிளகாய்க்கான இணக்கவர்ச்சி பொறியை நம்ம இதில் ஹோல்டு பண்ணிட்டோம். இதை ஹோல்டரில் ஹோல்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த சென்டர் பின்னு டாப் கவர். ஸோ இப்போ இதில் வந்து 3 பாயிண்ட் இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டை வந்து இந்த 3 பிளேஸில் வந்து ஹோல்டு பண்ணால் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ இணக்கவர்ச்சி பொறி ஃபிக்ஸ் பண்ணி டாப்பில் இந்த கவரில் ஹோல்டு பண்ணியாச்சு. இதை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபனல் ட்ராப்பில் கீழே வந்து மறக்காமல் கட்டி விட்டுடணும். இவ்வளோ தான் இந்த லூரை வந்து ஃபனல் ட்ராப்பில் மாட்டுறதுக்கான மெத்தடு. ஸோ இப்போ நம்ம வந்து மிளகாய் தோட்டத்துக்கு இதை பயன்படுத்துகிறோம். இதை நீங்கள் கொம்பில் கட்டி வச்சிடுறீங்க. இப்படி கொம்பில் கட்டி வச்சுட்டு இந்த லாக் போட்டால் மட்டும் போதும். இதுதான் வந்து ஃபனல் ட்ராப்பை பயன்படுத்தும் முறை மற்றும் ஃபனல் ட்ராப்போட நன்மைகள். நன்றி.